இன்றைக்கி இன்னொரு ஒன் பாட் ரெசிபி தான். ஒன் பாட் சாம்பார் சாதம் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னோடய வெர்ஷன். எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பேனில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், மிளகு, கொஞ்சமாக வெந்தயம், தனியா, காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காயும் கொஞ்சமாக வறுத்துக்கோங்க. இதெல்லாம் ஆறினோன்னு மிக்சர் ஜாரில் பெருங்காயம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. 2 அழாக்கு அரிசி, 1 அழாக்கு பருப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ. மஞ்சப்பொடி, உப்பு, பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஒரு 5லேருந்து 6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். தண்ணிலாம் கணக்கு கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம சாம்பார் பொடியை எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக புளி தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியும் ஆட் பண்ணி நல்லா கொதிச்ச உடனே இந்த மிக்சரை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி வேணும்னா சுடு தண்ணி ஆட் பண்ணுங்கள். பச்சை தண்ணி ஆடே பண்ணக்கூடாது. இப்போது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி முந்திரியும் கருவேப்பிலையும் அதில் வறுத்து இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் ஒரு 7 பேர் சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கேன்.